அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். அதே போல் எம்சிக்யூ புக்லெட்டு 3 புக்லெட் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 3 புக்லெட்டும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ தான் நிறைய கான்செப்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே டெஸ்ட்டு கண்டென்ட் தான் இது. பார்த்தா ப்ரொஜெக்டில் பார்ட்டிகல் ப்ரொஜெக்டான இன்கம் பிளைன். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நான் அதை ஃபுல்லாக கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த பார்த்தா ப்ரொஜெக்டட் ஆங்கிள் ஹரிசாண்டல் இஸ் என்னவாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரைட் லைன், ஆப்ஷன் சி பி சர்க்கிள், ஆப்ஷன் சி பேராபோலா, ஆப்ஷன் டி ஹைப்பர்போலா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேராபோலா. அடுத்து த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டில் இஸ் மேக்ஸிமம் இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 45 டிகிரியில் இருந்தால் தான் உங்களுடைய ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணணும். அதாவது எவ்வளோ தூரத்தை போயிட்டு பார்ட்டிக்கல் வந்து என்னுடைய ப்ரொஜெக்டைல் வந்து போய் ஹிட் பண்ணணும் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கொஷின் கேட்டிருக்காங்க 2u sin θ divided by g. ஸோ பாருங்கள், ஸோ உங்களுக்கு புக்கில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே லைன் பை லைன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கும். அடுத்து பாருங்கள், த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் பை த ப்ரொஜெக்டல் ப்ரொபோஷனல் டு நாவாக இருக்கும் sin ஸ்கொயர் தீட்டா. அதாவது யூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை ஜி இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து ப்ரொபோஷனல் டு தி உங்களுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கும் போது தான் என்ன ஆகும், அது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணணும். அதாவது 45 டிகிரி வரணும். ஸோ அதனால் இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா தான் அதனுடைய காம்பனண்ட். அடுத்து பாருங்கள், the two projected with the same speed complementary angles have என்னவாக இருக்கும், ஈக்குவல் ரேஞ்சஸாக இருக்கும். அடுத்து ஆக்சலேஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டல் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். அதாவது ஒரு ப்ரொஜெக்டல் வந்து மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஆக்சலேஷன் என்னவாக இருக்கும்னா வெர்டிக்கலி டவுன்வர்டாக இருக்கும். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கலி டவுன்வர்டாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் இது அப்படியே டிக் அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு வாங்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒரு பியூட்டியை காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் தான், இது எல்லாமே கொஷின்ஸ். நீங்கள் ஒன்று ஒன்றா என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரலாம். பயங்கரமான கொஷின்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ புக்கையே அப்படியே லைன் பை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் அப்படியே பாருங்கள். இப்போ டீட்டெயில் சொல்யூஷன் வந்துடுங்க. நீங்கள் போட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் டீட்டெயில் சொல்யூஷன் இங்கே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 54 கொஷினை அடித்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் கண்டென்ட்டு கொடுத்துருவேன். ஸோ என்ன பண்ணுவோன்னா இந்த வீக்குக்கு என்னங்க நீங்கள் படிக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு பிஃபோராகவே கண்டென்ட்டு கொடுத்துருவேன். ஸோ அந்த கண்டென்ட்டை படித்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இப்போ பாருங்களேன், கொஷின்ஸுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அந்தளவுக்கு கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ நீங்கள் வந்து சார் எனக்கு வந்து இந்த கொஷினே எனக்கு ஃபில்ஃபில் ஆகலை சார், இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கொஷின்ஸை என்கிட்ட துரைபாண்டியன் புக் இருக்குது, அதுதான் நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா. மெக்கானிக்ஸ்ன்னு பார்த்தாவே நீங்கள் என்ன படிப்பீங்க, துரைபாண்டியன் தான். ஸோ அதில் தான் ரொம்ப இந்த ப்ரொஜெக்டைலு அந்த இன்க்ளைன் பிளேனுடைய இப்போ பார்த்தா ப்ரொஜெக்டல் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துரைபாண்டியன் புக் தான் நம்மளுக்கு பேசிக். ஸோ அந்த புக்கை வந்து என்ன பண்ணியிருப்பேன், லைன் பை லைனாக கொஷின் எடுத்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஷின்ஸு எப்படி கேட்கலாம் அப்படின்றத எல்லா யூனிட்டுக்குமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டீட்டெயில் சொல்யூஷன் பாருங்களேன், அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ட்ரெஜெக்டரி பார்த்தா ட்ரெஜெக்டரி பேராபோலான்னு ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில் சொல்யூஷன் போடுறச்ச. ஸோ பேராபோலான்னு எனக்கு தெரியுது, இது ஓகே. பட் அந்த ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கும் அப்படின்றது ஈக்குவேஷன் நான் கொடுத்துருக்கேன். y = x tan θ minus g × x² / 2u² × cos square θ. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இது இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதே போல் ஒவ்வொரு கொஷினுமே என்ன பண்ணியிருப்பேன்னா இது போல் ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்து ஒரு நோட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், ஹாரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டல் மேக்ஸிமம் when the angle of projection என்னவாக இருக்கும், ரேஞ்ச் ஹாரிசாண்டல் ரேஞ்ச் r = u² sin 2θ / g. இப்போ இது வந்து sin 2θ = 1 θ = 45 டிகிரியில் இது ஆகும். ஹாரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டீரியலாகவே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வருது. இது போல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 கொஷின் ரெடியாக இருக்குங்க. ஸோ 10 யூனிட்ஸுமே வந்து இப்போது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிப்ரா 1 அதாவது பேசிக் அல்ஜிப்ரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டிகே மாணிக்கவாசகம் பிள்ளை அந்த 2 புக்கிலேருந்து கொஷின்ஸை கவர் பண்ணியிருப்பேன். அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ லீனியர் அல்ஜிப்ரா கேட்குறீங்க, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி கேட்குறீங்க, அப்புறம் வந்து குரூப் தியரி கேட்குறீங்க அப்படின்னா ஆறுமுகமும் அப்புறம் எஸ்டினோ இந்த 2 புக்குமே கவர் பண்ணி உங்கள் மெட்டீரியலும் ரெடியாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் போதும் சார், நான் மெட்டீரியல் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குங்க. அடுத்து பாருங்கள், இதுக்கு வந்து தெரியும், இது வந்து என்னது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு 2u sin θ / g. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கீயை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எது கரெக்டாக போட்டிருக்கோம், அதாவது என்னுடைய டீட்டெயில் சொல்யூஷனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த
இந்த கொஷின்ஸுக்கு இதான் எக்ஸ்ப்ளனேஷன், இதான் கீ போல் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஆமான்ட்டு நீங்களும் போய்ட்டு ஒரு சைடு வெரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து the maximum height attained by a projectile is proportional to நாவாக இருக்கும் sin square theta. ஸோ maximum height ஃபார்முலா u square sin square theta divided by 2g. ஸோ இதுதான் maximum height ஃபார்முலா. அப்போ இங்கே proportional to நாவாக இருக்கும் sin square theta தான். இப்போ தீட்டாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அங்கே வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டூ ப்ரொஜெக்டட் வித் சேம் ஸ்பீட் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நாவாக இருக்கும், ஈக்குவல் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னது, உங்களுக்கு வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 90 டிகிரி வர மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அப்படின்னும் போது அந்த தீட்டாவும் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அப்போ சைன் 2 தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல எப்படி போடுவீங்க, இது 180 டிகிரி மைனஸ் 2 தீட்டான்னு வரும். சைன் 180 டிகிரி 180 டிகிரி, ஆமாம், சைன் 180 டிகிரி 2 தீட்டா நமக்கு என்ன வரப்போகுது, சைன் தீட்டாவை தான் வரப்போகுது. ஏன்னா இந்த இடத்துல சைன் 180 டிகிரி மைனஸ் 2 தீட்டா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு 180 டிகிரின்னும் போது மைனஸ் 2 தீட்டான்னு வரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சைன் 2 தீட்டான்னு வரப்போகுது. அப்போ ஈக்குவல் ரேஞ்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் ரேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்சோட ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஹரிசான்டல் ரேஞ்ச் 2u sin theta divided by g. ஓகே, ஒரு நிமிஷம், ஹரிசான்டல் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, h ஈக்குவல் டு h ஈக்குவல் டு u ஸ்கொயர் மேக்ஸிமம் ஹைட் இது. ஸோ ஹரிசான்டல் இது இருக்கு பாருங்கள், r equal to u square sin 2 theta divided by g. அப்போ இந்த ரேஞ்ச் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு. அப்போது உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் நீங்கள் தீட்டா என்னவா கொடுக்க போகிறீங்க, ஸோ தீட்டா ஒன்று 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், the acceleration of the projectile at the highest point of the path என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகலி டவுன்வர்ட். இப்போ நம்ம பார்த்துருவோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், the acceleration due to the gravity always act vertical downwards with the magnitude g. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், the particle projected in a smooth inclined plane making an angle alpha with horizontal as acceleration along the plane is equal to நாவாக இருக்கும் அப்படின்னா g sin alpha இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், the time of flight of the particle project upon inclined plane with the speed u at an angle theta இருந்தால் to the plane என்னவாக இருக்குன்னா 2u sin theta divided by g cos alpha. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் எல்லா ஃபார்முலாவும் நீட்டாக கொடுத்துருக்குங்க, அந்த மெட்டீரியல் அப்படி தான் இருக்கும். ஸோ இது போல் டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். யூனிட் வைஸ் எம்சிக்யூஸும் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பார்த்தா ப்ரொஜெக்டட் அண்ட் இன்க்ளைன் பிளேன் என்னவாக இருக்கும்னா பேராபோலா. ஸோ ப்ரொஜெக்டல் எடுத்துக்கிட்டாவே என்னுடைய பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராபோலா ஃபார்மேட் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. த பார்ட்டிகல் இஸ் ஈக்லிபிரியம் அண்டர் த 3 கோப்ளானார் போர்ஸ், தென் த தீஸ் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி என்னவாக இருக்கும் அப்படின்னா கான்கரண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட், த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த யூக்லிபிரியம் ஆஃப் த ரிஜிட் பாடி அண்டர் த கோப்ளானர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இது வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் அந்த இது சம்மேஷன் எஃப்ஐ ஈக்குவல் டு 0, அடுத்தது சம்மேஷன் எஃப்மி ஈக்குவல் டு 0 மூமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாமே இது ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த துரைபாண்டியன் புக்கில் கீவேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதாவது அது ஒரு தேர்தோட ப்ரூஃபாக இருக்கலாம், இல்லை ரிமார்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அது எல்லாமே கொஷின்ஸாக கேட்டிருக்கேன். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள், 2 equal and opposite force acting on a rigid body but not along the same line form அப்படின்னா என்னவாக இருக்கும், ரிசல்டன் ஃபோர்ஸாக, கப்புள்டு ஃபோர்ஸாக, கான்கரண்ட் சிஸ்டமாக, ஈக்குலிபிரியம் சிஸ்டமானு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கப்புள்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் எல்லா ப்ராப்ளமும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வீடியோஸும் கொடுத்துருவேன். டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதனால் டெஸ்ட் கொஷின்ஸ் நீங்கள் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், த கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃபைன்டு என்னவாக இருக்கும், ரேஷியோ ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டு த நார்மல் ரியாக்ஷன், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் நார்மல் ரியாக்ஷன், ரேஷியோ ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் டு ஃப்ரிக்ஷன், டிஃப்ரென்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் எதை டிஃபைன் பண்ணியிருக்குன்னா ரேஷியோ ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ஸ் டு த நார்மல் ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், the body is just about to slide on the rough horizontal surface and the friction acting is என்னவாக இருக்கும் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், the centroid of the semicircular lamina of a radius r lies at a distance from the base equal to என்னவாக இருக்கும் அப்படின்னா 4r divided by 3π. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதெல்லாம் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இது புக் பேக்கில் எக்ஸசைஸ் அந்த புக் ஒர்க் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த புக் ஒர்க் ப்ராப்ளம் இது. The moment of inertia of a body depends on என்னவாக இருக்கும் அப்படின்னா both mass and axis of the rotation. ஸோ இது வந்து ஏவும் வரும் சியும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். அக்கார்டிங் டு த பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்னவாக இருக்குது, பேரலல் ஆக்சிஸ் தியரம் பாருங்கள். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐஜியா, ஐ ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் எம்டி ஸ்கொயரா, ஐ ஈக்குவல் டு எம்டியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ஐ ஈக்குவல் டு ஐஜி மைனஸ் எம்டி மைனஸ் இங்கே போட்டிருக்காங்க எம்டி ஸ்கொயரானு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் எம்டி ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இது போல் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு 54 கொஸ்டின், 60 கொஸ்டின், 100 கொஸ்டின் அப்படி கேட்டுருவேன். நெக்ஸ்ட், த யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவாக இருக்கும் அப்படின்னா கேஜி இன்ட்டு எம் ஸ்கொயர். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெயிட் டிஃபைன் பண்ணும். ஸோ கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஃபார் அ பாடி இன் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் அபவுட் த எனி பாயிண்ட் இஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதுவே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல 3 ஆல் ஆஃப் தி அபோவ் பார்த்த பாருங்க, அதிலே 3 கொஸ்டினாக கேட்டிருக்கேன் நான். அடுத்து பாருங்கள், அண்ட் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ஆக்ட்ஸ் ஃபார் என்னவாக இருக்கும் அப்படின்னா லாங் டியூரேஷனா, இன்ஃபினைட் டைமா, வெரி ஷார்ட் டியூரேஷனா, கான்ஸ்டன்ட் டைமா, வெரி ஷார்ட் டியூரேஷன். ஸோ இம்பல்சிவ் பொறுத்தளவுக்கு வெரி ஷார்ட் டியூரேஷனாக நடக்கிறது. நெக்ஸ்ட்டு, இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியா, ஃபோர்ஸ் மல்டிபிள் பை த டிஸ்டன்ஸா, சேஞ்ச் இன் மூமெண்டமா, சேஞ்ச் இன் வெலாசிட்டியா, சேஞ்ச் இன் மூமெண்டம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். The ball of mass m moving with vertical u strikes a smooth wall normally and rebounds with velocity v ன்னு சொல்லிட்டாங்க. The impulse imparted is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா m equal to u plus v, சாரி m into u plus v. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. அடுத்து the coefficient of restitution is defined as the ratio of என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. momentum after to before impact ஆன்னு கேட்குறாங்க. relative speed of separation to relative speed of approach ஆன்னு கேட்குறாங்க. kinetic energy after to before impact ஆன்னு கேட்குறாங்க. impulse to force ஆன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டெஃபினிஷனாக சொல்லிட்டு பாருங்கள். ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது ஈயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பாக்ட் டிவைடட் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பாக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, டூ ஸ்மூத் ஸ்பேஸ் கொலிடு டைரக்ட்லி அண்ட் இ ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னா தென் கொலிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கா, பிளாஸ்டிக்கா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா, பார்ஷியலி எலாஸ்டிக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இ ஈக்குவல் டு 1 கேஸில் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, அடுத்து, டூ ஸ்மூத் ஸ்பியர் ஆஃப் ஈக்குவல் மாஸ் கொலைட் டைரக்ட்லி வித் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் தே ஆர் என்னவாக இருக்கும் அப்படின்னா கம் டு ரெஸ்டா, மூவ் டுகெதரா, எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டியா, மூவ் வித் ஹாஃப் வெலாசிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டி தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எவ்ரிடே என்னுடைய கிளாஸஸ் வீடியோஸ் கவனிக்கணும். அதே போல் டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். தியரி பார்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தியரி பார்ட் வந்து கொஷின் மிஸ் ஆகாது. இப்போ மெக்கானிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒர்க் அண்ட் எனர்ஜி அது ரிலேட்டடான கொஷின்ஸு, பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைலு, போலார், ஸோ இது போல் கொஷின்ஸ்லாம் வராச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் இது போல் தியரி பார்ட்டு கொஷின்ஸை நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு கொஷின்ஸ் தப்பாகவும் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். இது போல் கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் வேணுன்றவங்க எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.